அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை தாவேகா மாநாட்டிற்கு தேனியில் இருந்து தாவேகா தொண்டர்கள் ஆரவாரமாக புறப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹேமலதா இணைப்பில் இணைகிறார். ஹேமலதா, வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு பாத்தீங்கன்னா மதுரையில நடக்குது. அதுக்காக பாத்தீங்கன்னா தேனியில இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட வாகனங்கள், சுமார் 10,000க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் புறப்பட்டு சென்றனர். இதற்காக பாத்தீங்கன்னா காலையில இருந்தே பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல பல பகுதிகளில் இருந்து இந்த தாவேகா தொண்டர்கள் ஒன்றிணைந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் புறப்பட தயாராக இருந்தாங்க. அப்பொழுது பாத்தீங்கன்னா காவல்துறையினர் இந்த மாநாட்டிற்கு செல்லக்கூடிய வாகனங்களுக்கு சான்றிதழ் மற்றும் ஓட்டுநர் உரிமம் தொடர்பான நகல் கொடுத்தா மட்டுமே பாத்தீங்கன்னா வாகனங்களுக்கு அனுமதி சீட்டு வழங்கப்படும்னு சொன்னாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த வாகனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்தந்த காவல் நிலைய காவலர்கள் வாகனங்களில் எண் மற்றும் வாகன சான்றிதழ்களை கேட்டு வாங்கி அந்த வாகனங்களுக்கு அனுமதி சீட்டு கொடுத்தனர். பின்னர் பாத்தீங்கன்னா தேனி புறவழிச்சாலை பகுதியிலிருந்து பாத்தீங்கன்னா சுமார் 500க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 10,000க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர் ஆரவாரம் முழங்க, அதாவது மேலதாளம் திண்டமேளத்தோட தற்பொழுது புறப்பட்டு சென்றனர். மேலும் பாத்தீங்கன்னா இந்த கட்சி தொண்டர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவங்களுக்கு கூடிய காலை உணவு மற்றும் மதிய உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கேரளாவில இருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த தாவேகா தொண்டர்கள் மதுரை மாநாட்டுக்கு கிளம்பினாங்க. இதனால பாத்தீங்கன்னா ஒரே சமயத்துல இந்த 500 வாகனங்களும் கிளம்பி சென்றதால பாத்தீங்கன்னா தேனியில சிறிது நேர போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுன்னு சொல்லலாம் பவித்ரா. தற்பொழுது ஆரவாரம் முழங்க இந்த மாநாட்டிற்கு தேனியிலிருந்து தாவேகா கட்சி தொண்டர்கள் புறப்பட்டு சென்றுள்ளனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.